இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி என்ன மாதிரி நாக்க விளையாண்டுருக்காங்க, வேற லெவலில் விளையாண்டுருக்காங்க. 18 வருஷ தவ வாழ்வு அப்படின்ற மாதிரி இப்போ 6 முறைன்னு நினைக்கிறேன். 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மும்பை போயிருக்காங்க, 10 முறை சிஎஸ்கே வந்து ஃபைனல் போயிருக்காங்க. இவங்க 4வது முறைன்னு நினைக்கிறேன். போயும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாமல் போயிருது. எவ்வளோ ஒரு வழியை ஏற்படுத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து நுழைஞ்சிருக்காங்க. அந்த 3ஆம் தேதி அகமதாபாத்தில் ஆர்சிபியை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னொரு அணி யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் ஹாப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு போல இருக்கு. அவ்வளோதான், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் பேக் வராரு. புவி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்தயால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு புவி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. நான் போன மேட்ச் இவங்க கையை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதாவது ஜெயிக்க ஒரு 230 கிட்ட போனதுக்கு 200+ டார்கெட் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஹேசல்வுட் இல்லாமல் இருந்தது தான். அதனால தான் இவ்வளோ ரன்னை வாரி வழங்கிட்டாங்க. ஜிதேஷ் சர்மாவோட தவறான கேப்டன்சி. இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து திரும்பி கேப்டன்சிக்கும் வந்துட்டாரு, ஹேசல்வுட்டும் வந்துட்டாரு. இவங்களுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டாஸையுமே ஜெயிச்சிட்டாங்க. டக்குன்னு வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிச்சில் தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதை பற்றி நம்ம என்னென்னு பேசுவோம். நீங்கள் அதான் பார்க்கும்போது ஓப்பனிங்லேருந்தே அந்த பவர் பிளேக்குள்ளே நம்ம சுருட்டிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ரஜத் பட்டிதார் கேப்டனா இல்லை விராட் கோலி கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவர் தான் ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு, அவர் தான் இங்கிட்டு இல்லைங்கிறாரு. ஒரு குஷி, அதாவது ஒரு ஜாஸ்லேயே இருந்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு குஷியாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அங்கிட்ட பரபரன்னு தெரிஞ்சுட்டு அவுட் ஆகிட்டு பண்ணுறோம், இல்லை அவுட் ஆகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா தட்டிட்டு உள்ளே போயிட்டு டென்ஷனில் உட்காந்துருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த பஞ்சாபை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான டீம் தான். ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவலில் கேப்டன்சி பண்ணுறாரு. 3 டிஃப்ரெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்கே அவர் தவறு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்களேன், எல்லாம் அடிக்க போய் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. யாராச்சும் ஒரு 2 பேர் அல்லது ஒரு 3 பேர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம பஞ்சாப் பார்த்துருக்கோம், ஒரு 80க்கு 5 விக்கெட்டு எடுத்து கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 சில்லற ரன்னை கொண்டு போயிருப்பாங்க. அடிக்கக்கூடிய பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு விக்கெட் போனதான். போல்டு மட்டும் 4 பேரா இருக்காங்க. சுத்து போர்டு பின்னாடி போல்டு தெளிச்சுக்கிட்டு போகுது. சுயா சர்மாவே 2 போல்டு எடுக்க, கடைசியாக ஷெப்பர்ட் வந்து ஒரு போல்டு எடுக்கிறாரு, எஸ்ஜேஎல் வந்து போல்டு எடுக்கிறாரு. அதிகபட்ச ரன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 26ன்னு நினைக்கிறேன் மார்க்கஸ் ஸ்டைனோஸ் தான் அடிச்சாரு. ரொம்ப எதிர்பார்த்து ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கல. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங்கா அடிக்கல. அப்புறமேட்டு பிரயான்ச் சாரி அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும், 2 4 அடிச்சாரு, நின்றுக்கலாம் வந்து சிம்ரன் சிங். அங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போறாரு. யாராச்சும் ஒரு ஆள் வந்து டேக் ஆன் பண்ணி அங்கேருந்து ஒரு தட்டி விளையாண்டு பார்த்தீங்கன்னா 14வது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஒரு 30 பால் வெளியில் இருக்கு. யாராச்சும் ஒரு 2 பேர் வந்து நின்றுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. யாருமே இல்லைங்க நாங்கள் இழுத்து அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 101 ரன் மொய்யை போட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த ஒருவேளை பிரயான்ச் ஆரியா, சிம்ரன் சிங் இவங்கெல்லாம் அவுட் ஆகும்போது கூட சரி ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. சரி அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் சரி இப்போ இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு போல இருக்கு, இவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா அடுத்த விக்கெட்டும் போயிட்டு பட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஒரு 5 விக்கெட் போன பிறகு 100 இல்லை 80 இல்லை அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்பயே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் டெய்லி என் வீடியோ நீங்கள் பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து இவன் வீடியோ போட்டானா ப்ரோ உங்கள் வீடியோக்கு வெயிட்டிங் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானே இவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண என்ன காரணம், இவங்க மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு, செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஆர்சிபி வந்து கோச்சுக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒன் சைடு மேட்ச் இருந்தாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஆர்சிபி டீம் அந்த ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, ஏன்னா இந்த மேட்ச் வந்து குரூசியலான மேட்ச். ஜெயிக்கிறவன் டைரெக்டாக போயிட்டு வரட்டுங்களா, யார் வரீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம். தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் எலிமினேட்டில் ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு திரும்பி வருவோம். ஆனால் ரொம்ப வருஷமா என்ன ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னா, எவன் இப்போ தோக்குறானோ அவன் தான் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இந்த முறை எதுவும் மாற்றி அமைக்கப்படுமா இல்லை ஸ்ரேயஸோட முகராசிக்காக திரும்பி வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு கோலி வந்து 12 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குரூசியலாக இருந்துச்சு. ஹெயில் ஜேமிசன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மெயின்டைன் ஓவர் கூட ஒரு விக்கெட் எடுத்து செம்மையாக பண்ணார்.
நின்னாரு. அங்கேருந்து டே என்னடா பால் இப்படி ஸ்விங் ஆகுது, அடுத்த ஓவரும் அதே மாதிரியே இருந்துச்சு. ஒரு 4 அடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேக் ஆன் பண்ணி கொண்டு போனாங்க. கடைசியில் ஒரு 2 விக்கெட் போயிருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன் 4 விக்கெட் இங்கே போனாலுமே கூட ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். 10 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. 60 ரன் 60 பால் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு நாங்கள் ஃபைனல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி நுழைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போக வாய்ப்புகள் இருக்கு. ஜிடியும் போகலாம், மும்பையும் போகலாம், பஞ்சாப்பும் போகலாம். என்னடா அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். இப்போ பஞ்சாப் இருக்காங்க, இன்னைக்கு தோத்துட்டு இன்னொரு வராங்கன்னா அவங்கள ஜெயிச்சுட்டு போகலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போட்டி நடக்கு, மும்பைக்கும் ஜிடிக்கும். இந்த 2 அணியில் எந்த அணி ஜெயிக்கிறாங்களோ இன்னைக்கு ஜெயிச்சு பஞ்சாப் அடித்து திரும்பி ஃபைனலில் போய் அடிக்கலாம். அதனால் யாருக்கு வேணாலும் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்போ வந்து பிரகாசமாக இருக்குது. ஒரு டீம் வந்து போய் உட்காந்துட்டு இந்த 2வது இடம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம குயிக்காக வந்து மும்பை அண்ட் ஜிடியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் மேட்ச்சில் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால் வந்து இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். இதே பிச்சில் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. மோஸ்ட்லி வந்து இதே விக்கெட் கொடுப்பாங்க, இதே மாதிரி தான் இருக்கும், டியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் அந்த மாதிரி தெரியவே இல்லை. செம்மையாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகுது பால். பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுது. ஃபாஸ்ட் பவுலருக்கு வேறு லெவலில் பண்ணுது. ஃபாஸ்ட் பவுலர்னால் பார்த்தீங்கன்னா பூம்ரா இருக்கார், ட்ரெண்ட் போல்ட் இருக்கார், அப்படியே பிரசித் கிருஷ்ணா இருக்கார், கோட்டிஷி இருக்கார், பார்த்தீங்கன்னா சிராஜ், அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஜிடியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர் கிளம்பிட்டார். இந்த சீசனில் அடுத்து வர வந்து அடுத்து வரவேன்னா பார்த்தீங்கன்னா 3ஆவதுக்கு அப்புறமேட்டு வர எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னே அடிக்கவே இல்லை. இவங்க 3 பேர் சேர்ந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 ரன் எடுத்திருந்தாங்க. சாய் சுதர்சன், கில்லு, ஜாஸ் பட்லர் 3 பேர் மட்டும் அடிச்சிருந்தாங்க. அந்த மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி வந்து கிளம்பிட்டாரு. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போகணும். பவுலிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா போட்டுட்ருக்காரு. சிராஜ் ஏதோ பார்த்தீங்கன்னா டாட் பால்ஸ் எல்லாம் அதிகமாகவே போட்டுட்ருக்காரு. கோட்டிஷி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பையில் இருந்தவரை அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இவர் இல்லாத மட்டும் ஓரளவு குறையாக இருக்குது. மற்றபடி ஷாருக் கான், இவர் வந்து ரூதர் ஃபோர்வெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மும்பையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஜானி பேஸ்டோ எடுத்து வந்திருக்காங்க. அவரை பார்க்கும்போதே பயமாக இருக்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே அவர் வந்து டேக் ஆன் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக ஆடக்கூடியது. அவர் பஞ்சாபில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் இருந்திருக்காரு. பஞ்சாபில் இருந்த வரைக்கும் 100 அடிச்செல்லாம் பார்த்துருக்கோம். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்காமல் அன்சோல்ட் ஆனார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அசலங்கா வைஸ் கேப்டன்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருந்திருக்காரு. அவரையுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு 2 பேரை யாராச்சும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, பூம்ரா இவங்க காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அப்புறமேட்டு சாட்னர் சொல்லே தேவையில்ல, அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கில் ஜானி பாஸ்டோவும் ரோஹித் சர்மாவும் எப்படி பண்ணுறாங்கன்னா பாட்டு போட்டு 2 பேருமே வைப் பண்ணிட்டு தான் அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ப்ராக்டிஸ்லையுமே செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே கிரவுண்டில் நாளைக்கு வந்து மேட்ச் நடக்க இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில ப்ரெடிக்ஷன்லாம் வந்தது என்னென்னா ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலுக்கு போயிடும், பஞ்சாப் தோற்றுரும், எலிமினேட்டில் பார்த்தீங்கன்னா மும்பை ஜெயிச்சிரும், திரும்பி குவாலிஃபை டூவில் வந்து பஞ்சாப் எடுத்துட்டு ஃபைனலில் போயிட்டு அங்கே சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேணால் நடக்கலாம். எலிமினேட்டில் யார் ஜிடியும் ஜெயிக்கலாம், பஞ்சாப்பும் ஜெயிக்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்குது? யார் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? அந்த குவாலிஃபை டூவில் வந்து யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.